எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரிலே அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம நிறைய இடங்கள் வந்து பயன்படும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா வந்து நமக்கு இன்வெர்டர் வந்து இது பயன்படும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது இபி சப்ளை கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பேட்டரியில இருக்கிற சப்ளை எப்படி நமக்கு வந்து கிடைக்குது, திரும்ப இபி சப்ளை வந்த உடனே எப்படி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை வச்சு சொல்றப்ப பாருங்க வந்து ஈஸியா வந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, இதுல வந்து உள்ள வந்து காயில் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த இந்த இருக்கு பாருங்க, இந்த காயில் கட்டியிருக்க இடம் தான் இந்த இடம். அதுக்குள்ள இருக்கிற டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்சி இருக்கும், என்ஓ காமன் டெர்மினல் இருக்கும். அது ரிலேயை பொறுத்து மாறுபடும். சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்போ என்சி என்ஓ காமன் அப்படின்னு சொல்றது சிங்கிளா இருக்கும். அதாவது வந்து டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம், சிங்கிள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இப்ப அதாவது கம்மியான லோடு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ரிலேலே வந்து நம்ம டைரக்டா பயன்படுத்திக்கலாம். அப்ப எவ்வளவு ஆம்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிலேலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 10 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 15 ஆம்ஸ் யூஸ் பண்ணலாம், 25 ஆம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கும். சின்னதாக இருக்கு பாருங்க, ப்ளூ கலர் ரிலே, அது வந்து 5 வோல்ட் இருக்கும். இல்லை கொஞ்சம் பெரிய ரிலேயா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க 12 வோல்ட் 24 வோல்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மேக்சிமம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து அது பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கண்ட்ரோல் சப்ளை மட்டும்தான் இது வெளியே எடுத்துட்டு போவாங்க. இந்த அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம கான்டாக்டர்ல வந்து கனெக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம பவர் சப்ளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லோடு வந்து கம்மியான ஆம்ஸ் தான் இருக்குது, அந்த ரேட்டிங்குள்ள இருக்குன்னா டைரக்டாவே நம்ம வந்து ரிலேல யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரிலே பாருங்க, இதுல வந்து நமக்கு இதோட என்சிஎன்ஓ காமன் டெர்மினல் இருக்குது. இதுல வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இபி சப்ளை எடுத்து நம்ம வந்து என்ஓல வந்து கனெக்ட் பண்ணி இருக்குது. இப்போ அவுட்புட் எங்க இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம காமன் டெர்மினல்ல இருந்து அவுட்புட் போயிட்டு இருக்கு. அப்ப இன்வெர்டர் சப்ளை எங்க வருது அப்படின்னு பாருங்க, என்சி டெர்மினலுக்கு வருது. இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து ரிலேயோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா அப்படின்னா தெரியும். இப்போ இபி சப்ளை இருந்துட்டு இருக்குது. அப்போ இபி சப்ளை இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம இந்த காயிலுக்கு வந்து சப்ளை கிடைக்குது. அப்போ காயிலுக்கு சப்ளை கிடைச்ச உடனே இப்போ இங்க வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னட்டா மாறும். அப்போ இங்க வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னட் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய அயன் பிளஞ்சரை வந்து இது பிடிச்சி இழுக்கும். இப்போ இதை வந்து பிடிச்சி உள்ள இழுத்தோன்னா என்ன ஆயிடுச்சு பாருங்க, இது உள்ள போயிடும். அப்ப இந்த காமன் டெர்மினலும் என்வர்ட் டெர்மினலும் வந்து கனெக்ஷன்ல இருக்குது. அப்ப சப்ளை இபி சப்ளை நேரம் இப்படியே வந்து இது மூலமா இப்படியே வெளியில போயிடும். இப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க, சப்ளை போயிருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப இபி சப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இங்க வந்து எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஆகல. அப்ப அந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணிருச்சு, இந்த பிளஞ்சரை பிடிச்சி இழுத்துருச்சு இந்த பக்கம். அப்ப என்ன ஆயிடுது, மேல போயிருச்சு. இப்ப இது வரைக்கும் உள்ள இருந்தது பாருங்க இந்த பிளஞ்சரு, இப்ப அது வந்து கோடு கோடா இருக்கிறது மேல வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்சியும் காமன் டெர்மினல் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்வெர்டர் சப்ளை பாருங்க நேரம் இப்படியே வந்து லோடுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ சப்ளை போயிட்டு இருக்கப்ப நமக்கு இபி சப்ளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ இங்க இந்த பக்கம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதாவது காமனும் என்சியும் மாறிடும். இப்போ காயிலுக்கு சப்ளை கிடைச்சிருச்சு, திரும்ப அரே பொசிஷன் தான் வந்திருக்கும். இப்படி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ரிலேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு வந்து டைரக்டாவே வந்து நம்ம மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணலாம். அதாவது கம்மியான கரண்ட் ரேட்டிங் உள்ள மோட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து டைரக்டாவே ரிலேயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார்டரை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்எஸ்டி ரிலே எல்லாம் நிறைய இருக்குது. இல்ல நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பெரிய லெவல்ல பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து கண்ட்ரோல் சப்ளை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கான்டாக்டரை பிக்கப் பண்ண வச்சு அதுல இருந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ரிலே எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.